ஹேர் ஃபால், அதாவது முடி கொட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு டீனேஜில் இருந்து வயதான நபர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 50 முடி வரைக்கும் கொட்டுது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம் தான். அதுக்கும் மேலே அதிகமாக போகுது அப்படின்னா தான் ஹேர் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதனால் முடி கொட்டுது, இதற்கான மூலிகைகள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம், இதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஸோ முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள். ஸோ ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா முதல் சிம்டமாக அவங்களுக்கு முடி கொட்டுறது தான் பார்க்குறோம். அதே மாதிரி புதிய முடிகள் வளர்றதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் வர்றது. ஏன்னா ஒரு பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தலையோட முன்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த முடியோட தடிமன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடி அப்படிங்கிறது வலுவிழந்து அடிக்கடி உடையக்கூடிய ஒரு தன்மையாகவும், இன்னும் அதனுடைய நிறம் கொஞ்சம் மங்கி போய் இந்த மாதிரி ஒரு ஜீவனே இல்லாமல் அந்த முடி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் பார்க்கலாம். இது இல்லாமல் சத்து குறைபாடுகள்லேயும் உங்களுக்கு முடி கொட்டலாம். நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, வைட்டமின் B12 சத்து கம்மியாக இருக்குது, ஃபோலிக் ஆசிடோட லெவல் கம்மியாக இருக்கிறது. ஸோ புரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சத்து குறைபாடுகளோட வெளிப்பாடாக கூட உங்களுக்கு முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கலாம். ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாக, ஸோ அவங்க ஃபேமிலியில் அப்பாவுக்கு தலையில் முடி இருக்காது, அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லேயும் வரும். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் அம்மாவுக்கு முடி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கும் அந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பரம்பரை காரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஃபீவர் வந்துச்சு டாக்டர், அதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக முடி கொட்டுது, எனக்கு இருந்த முடியில் பாதி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக டெங்கு ஃபீவர் வந்த பிறகு, அதே மாதிரி வைரல் ஃபீவர் வந்த பிறகு இந்த மாதிரி முடி கொட்டுதல் பார்க்கலாம். ஏன்னா இதில் உங்களுடைய ரத்தத்தில் பாதிப்பு வர்றதுனால அந்த முடியோட மயிர்கால்களுக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டம் கிடைக்காம உங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப் ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்புக்கான ரத்த ஓட்டம் கரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி ப்ரோட்டீனும் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மருந்துகளோட ஒரு பக்க விளைவாக, முக்கியமாக கேன்சருக்காக மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, கீமோதெரப்பி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் மீண்டும் அது நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி முடி கொட்டுதலுக்கு ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸாக இருக்கிறது தான், சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது. ஸோ இதான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் பொல்யூஷனில் போகிறதோ, இல்லை சில வகையான ஷாம்பூஸ் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணும்பொழுதோ முடி கொட்டுதல் இருக்கலாம். இன்னும் சில பேருக்குலாம் நம்ம பார்க்குறோம், ஒரு நடுத்தர வயதில் எனக்கு நிறைய முடி கொட்டுது டாக்டர் அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு பிளட் சுகரை செக் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். சுகரோட ஆரம்ப கட்டத்தில் இல்லை அவங்களோட பிளட் சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கும்போது உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு சத்துக்களும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் காலை நேரத்தில் 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழி முட்டை அதிகப்படியான புரோட்டீன் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதனுடைய மஞ்சள் கரையில் கோலின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. ஸோ இது அந்த ஸ்கேல்ப்புக்கான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பயோட்டின் அப்படிங்கிறது ஹேர் க்ரோத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி காலை நேரத்தில் தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலோட கருவேப்பிலை
ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், அது கூட வந்து ஒரு 10 கருவேப்பிலையோட இலைகள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து நல்ல கொழுப்பு இருக்கக்கூடியது. அது நம்மளுடைய தலைக்கு தேவையான அந்த ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் அங்கே ஒரு நல்ல ஒரு லூப்ரிகேஷனை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சத்துக்களையும் நிறைய கொடுக்கக்கூடியது. கருவேப்பிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய இரும்பு சத்து வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இந்த பச்சையும் வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வந்து முடி கொட்டுதல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ரெமடியாக வந்து இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம காலை நேரத்தில் வந்து இதை பயன்படுத்தலாம். இது இல்லாமல் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு ஃபீவர் வந்தது, அதுக்கப்புறமா எனக்கு முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நட்ஸ் வகைகள், அத்திப்பழம் இது எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். இல்லை செவ்வாழை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தேவையான அந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்கிறதுனால ரத்த உற்பத்தியும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். முருங்கைக்கீரை சூப்பும் வந்து நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த முடி வளர்ச்சியை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர், ஷாம்பு வந்து ஃபாலோ பண்ணிட்டேன், நிறைய வந்து நான் டயட்டு கூட வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு முடி கொட்டுதல் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட உடம்புல வந்து அந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது, அதாவது கழிவுகளை வெளியேற்றி வளர்ச்சிக்கான சில ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நைட்டில் தான் வந்து கிடைக்கும். க்ரோத் ஹார்மோனாக இருக்கட்டும், மெலட்டோனினாக இருக்கட்டும், இந்த ஹார்மோனெல்லாம் உங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா முடி கொட்டுதல் தான் ஆரம்ப கட்ட அறிகுறியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் எனக்கு முடி கொட்டுதல் வந்து சரி ஆகலை அப்படின்னா நீங்கள் நீலி, அதே மாதிரி வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்ந்த கேஷ்ய அமிர்த கேப்சூல்ஸும் கேஷ்ய அமிர்த ஹேர் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சி வந்து வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ முடி கொட்டுதல் அப்படிங்கிறது பெண் ஆண் இருவருக்குமே தலையாய பிரச்சனையாக வந்து இருக்குது. இதற்கான காரணங்கள் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். முக்கியமாக கேஷ்ய அமிர்த கேப்சூல்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம்,
நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்.